சென்னையில் 13 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை அமைப்புகள் பல்வேறு கோணங்களில் விசாரணையை நடத்தி வருகிறது. அந்த வகையில் பெல்ஜியம் நாட்டு சர்வர்களில் இருந்து மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டது விசாரணையில் தற்பொழுது அம்பலமாகி உள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணி விவரிக்க கேட்போம். இந்த விசாரணையினுடைய முதற்கட்ட தகவல்களா என்னென்ன விவரங்கள் வெளிவந்திருக்கிறது சதீஷ்மணி? கூடுதல் தகவல்கள் என்ன? சென்னையில கடந்த வியாழக்கிழமை ஒரே நேரத்தில் 13 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலமாக விடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பதற்றத்துடன் அழைத்து சென்ற காட்சிகளும் நம்மால் எளிதில் மறக்க முடியாது. இது தொடர்பாக சென்னை மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையில இவங்க இந்த இமெயில் மூலமாக இந்த மிரட்டல் வந்திருக்கிறது என்பதால் இன்டர்போல் உதவியுடன் இந்த மெயில் எங்கிருந்து வந்திருக்கிறது என்ற விவரங்களை முதற்கட்ட விசாரணையில் போலீசாருக்கு தெரிய வந்தது. முதற்கட்டமாக சுவிட்சர்லாந்துல உள்ள புரோட்டான் மெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்வரை யூஸ் பண்ணி தான் இந்த மெயில் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது. இது தொடர்பாக ஏற்கனவே அந்த நிறுவனம் நமது தந்தி டிவிக்கு ஒரு பிரத்யேக வழக்கம் அளித்திருந்தாங்க. இந்த நிலையில புலன் விசாரணை அமைப்புகள் மூலமாக இன்டர்போல் மூலமாக நமது சென்னை போலீசார் மேற்கொண்ட அந்த விசாரணையில முதற்கட்டமா இந்த புரோட்டான் மெயில் நிறுவனமானது பதிலளித்திருக்கிறது. அந்த இன்டர்போல் மூலமாக இந்திய புலன் விசாரணை அமைப்புகளுக்கு அளிக்கப்பட்ட அந்த விளக்கத்துல இந்த அனுப்பப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் மெயிலானது பெல்ஜியம் நாட்டிலிருந்து ஐரோப்பிய கண்ட்ரியான பெல்ஜியம் நாட்டிலிருந்து இந்த சர்வர்ல இருந்து இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு தெரிய வந்திருக்குது. இதனைத் தொடர்ந்து நமது இந்திய புலன் விசாரணை அமைப்புகள் பல்வேறு விதத்துல இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பெல்ஜியம் நாட்டில இருந்து செயல்படக்கூடிய தமிழ்நாட்டுக்காரர்கள் யாரேனும் இந்த நாச வேலையில ஈடுபட்டு இருக்காங்களா என்ற கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க. அதே போல இந்த விபிஎன் சர்வரை பயன்படுத்தி இருக்கலாமா என்ற கோணமும் போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க. விபிஎன் அப்படின்னா நீங்க நம்ம பொதுவா நம்ம இன்டர்நெட்டை பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த இன்டர்நெட்டுக்கு ஒரு முகவரி இருக்கும். அந்த முகவரி எங்கிருந்து செயல்படுகிறது என்ற விவரங்கள் எல்லாம் அதுல இருக்கும். ஆனா அதுவே ஒரு விபிஎன் சர்வர் மூலமா செயல்படுத்தினா இந்த எங்கிருந்து இந்த சர்வர் வருது அப்படிங்கறத அவ்வளவு எளிதாக கண்டுபிடிப்பது முடியாது. எனவே இந்த பெல்ஜியம் நாட்டில் இருந்து அனுப்பப்பட்ட மெயிலானது விபிஎன் சர்வர் மூலம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரிக்காங்க. அதே நேரத்துல மற்றொரு ஆங்கிள் என்னன்னா இந்த பெல்ஜியம் நாட்டில இருந்து வர்றதுனால அந்த நாட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் மற்றும் அந்த நாட்டு புலன் விசாரணை அமைப்புகளையும் இந்திய புலன் விசாரணை அமைப்புகள் நாட உள்ளதாக தெரிவிக்கிறது. ஒரு சென்னையில உள்ள ஒரு பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட வாரம் நாடு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்திய புலன் விசாரணை அமைப்புகள் இதனுடைய வேறு எங்கே செல்கிறது என்பதை மிக தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.